ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றது நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஒரு மெட்ராஸ் குக்கும்பர், அதாவது வெள்ளை கலரில் ஒரு நாட்டி குக்கும்பர்னு சொல்லுவா, அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே போல் ஈரைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் தளிகை தான். ஸோ கால் கொஞ்சம் பெட்டராக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஈஸி தலிகையாவே பண்ணி காட்டுறேன். நான் ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு வலிக்கிறது கால், அதனால தான். மற்றபடி ஐ எம் ஆல் ரைட். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, அதே மாதிரி எனக்கும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான தலிகையில நான் பண்ணி காட்ட போறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் எல்லார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எவரு வீடியோலலாம் கேட்கறதே இல்லை. நான் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கிற காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இது நாட்டு வெள்ளரிக்காய், அதாவது வெள்ளை வெள்ளரிக்காய். இல்லைன்னா அந்த இதில் ரேக்கில் எழுதின்றது பார்த்தேன் அப்படின்னாக்கா மெட்ராஸ் குக்கும்பர்னு போட்டிருந்தது. நம்ம ரெகுலராக கிடைக்கிற குக்கும்பரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் இது பீர்க்கங்காய் எடுத்துட்டுருக்கேன். பஜ்ஜி மிளகா, இந்த ஊரில் இப்படி பஜ்ஜி மிளகா கிடைக்கும் ஒரு மாதிரி. சாயங்கால நேரத்தில் சில உத்தர கர்நாடகா மேங்களூர் ஸ்டோர் சைட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இப்படி தான் பஜ்ஜி மிளகா போட்டு தருவா. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இன்னும் சில விஷயங்கள் மைண்டில் இருக்குது. போக போக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கோ. பார்த்தீங்கன்னாக்கா நான் பாசிப்பருப்பு ஒரு ஸ்கூப் எடுத்திருக்கேன் கம்ப்ளீட்டாக. அதில் ஃபஸ்ட்டு ஜலத்தை குத்தின்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னாக்கா குக்கும்பரை ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்துலேயுமே சீடை எடுத்து தோலோடு கட் பண்ணிட்டுருக்கேன். 2 குக்கும்பரை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 3 தக்காளி, இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு எடுத்துட்டுருக்கேன். பஜ்ஜி மிளகா, கண்டிப்பாக இந்த பஜ்ஜி மிளகா இதுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும். பயப்படாதீங்க, நான் நிறையா போடுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரியும் பஜ்ஜி மிளகானா எவ்வளோ காரம் இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப காரமாக இருந்தால் நம்மளால் பஜ்ஜியே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூனிக்கான வாசனை. காயை கட் பண்ணச்சியே அவ்வளோ ஒரு நல்ல வாசனை நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வெங்காயம், நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இல்லாமல் கூட இந்த ஐட்டத்தை பண்ண முடியும். நான் வெங்காயம் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, ராத்திரிக்கு இன்றைக்கி சப்பாத்தி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நமக்கு ஒரு அழகான கூட்டு. சாத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்திக்கும். சாத்துக்கு பிசைஞ்சிக்கிறவனாக இருந்தால் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ராத்திரிக்கும் சப்பாத்திக்குன்னு பிளான் பண்ணச்ச எங்கள் ஆற்றுல கண்டிப்பாக சப்பாத்திக்கு பிளான் பண்ணாக்கா வித்தவுட் வெங்காயம் யாரும் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் நான் இதோட வெங்காயத்தையும் போட்டு குக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இதுக்குண்டான உப்பையும் போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு. உப்பையும் கலந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறமா இதை 3லேருந்து 4 சவுண்டு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இப்போ கூட்டுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தாப்பில் நம்ம வெள்ளரிக்காய் கூட்டுக்கு நான் வானலியை அடுப்பில் வச்சுட்டுருக்கேன். இது சுடட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் தனியா எடுத்துட்டுருக்கேன். ஆர் 1 டேபிள் ஸ்பூன் கூட கணக்கு வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன். இது ஒரு 3 டீஸ்பூன்ஸ் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது பேடிகை சில்லி. ரிப்பீட்லி ஐ எம் டெல்லிங், இது காரம் கிடையாது, கலர் மட்டும்தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா பொரிச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். மோர் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். காரமே இருக்காது. சில மிளகாயில் ஸ்வீட்டிஷாக கூட இருக்கும் சில நேரங்களில். ஸோ அதனால் இதை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். புளிஜலம், பெருங்காயம், மஞ்சப்பொடி எடுத்துக்கணும். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை வச்சு அரைக்க வேண்டிதான். வானலி இப்போ லேசாக சுட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துண்டுடலாம். நல்ல வாசனையாக செவக்க வறுக்கிற வரைக்கும் வச்சுட்டா போகிறோம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் போட்டு பொரிஞ்ச கையோடு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், தேங்காயும் மிளகாயும் ஃபஸ்ட்டு அரைச்சுட்டேன்.
இப்போ பருப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செவக்க ஆரம்பிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கரகரான்னு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக இது ட்ரை இது கிடையாது, பொடி பண்ணுற மாதிரி இல்லை. தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஜலங்குத்தி அரைச்சிட்டு தான் வரப்போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப பரபரான்னு பொரியணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக வறுத்துண்டாலே போதும். இதை எள்ளு வந்து நல்லா வெடித்து தெறிக்கணும் எல்லா இடத்துலையும். அப்படி அந்த ஸ்டேஜ் வந்துடுதுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ எல்லாமே வறுத்துண்டாச்சு. நான் இப்போ வந்து இதை நல்லா ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்புறம் மிக்சியில் பாத்திரத்தில் கொஞ்சம் ஜலம் குத்தணும். அதுக்கப்புறம் வெந்ததில் வந்து எவ்வளோ ஜலம் இருக்குன்றது தெரியாது. ஸோ வேணும்னா பின்னாடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாகவே அரைச்சி நல்லா இப்படி விழுதாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தாப்பில் பார்த்தேன் அப்படின்னாக்கா புளியை வந்து நனைச்சி எடுத்துட்டுருக்கேன். இந்த புளியையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து புளி போடாமல் எலுமிச்சம்பழம் கூட குத்தி பண்ண முடியும். நான் எலுமிச்சம்பழம் பண்ணுறதுக்கே ஆறுதில்லை, கொஞ்சம் பண்ணாலுமே எங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு வந்துடுறது. அதனால் நான் எதுலேயுமே ரொம்ப எலுமிச்சம்பழம் சேர்க்கறதில்ல. நான் புளிஜலம் ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சம்பழம் கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனையும் நான் கரைச்சி எடுத்துட்டா நம்ம கூட்டு பண்ணிட வேண்டிதான். ஸோ தேங்காய் எண்ணெய் குத்தி பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது இல்லைன்னா நார்மல் ஆயிலையும் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆஸ் யூஷுவல் தாளிப்பு சாமான்கள் தான். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து பாருங்க, உளுத்தம்பருப்பு இல்லாமல் செவக்க ஆரம்பிச்சுடுத்து. இது வாசனைக்காக தான் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டாலே அவ்வளோ நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ புளி ஜலத்தை விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இதோட மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிடலாம். காயில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உப்பு தேவைப்படுறதா இருந்தால் பின்னாடி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ தட் இப்போயே இதுக்கும் இன்னொரு தடவை ஆட் பண்ணோன்னா ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து இதோட ஆட் பண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வேக வச்ச ஐட்டத்தை இதோட சேர்த்துற வேண்டிதான். புளி ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். வறுத்த சாமான்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப அப்படியே பச்சை வாசனை போக வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை. நல்ல வாசனை, எப்படி பயங்கர வாசனை தெரியுறதா கிரி, செமையாக அடிக்கிறது வாசனை. அப்பா பார்த்தேன்னா இந்த சாமான்கள்லாம் போட்டு புளி ஜலம்லாம் குத்தி எல்லாமே நல்லா கொதிச்செடுத்து, நல்லா கொதிக்கிறச்ச நல்ல வாசனை வந்துடுத்துனாலே பச்சை வாசனை போயிடுத்துன்னு அர்த்தம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ப்ளஸ் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து இதோடு ஆட் பண்ணிடலாம். அதில் உள்ள ஜலத்தோடையே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மேற்கொண்டு ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ராத்திரி சப்பாத்திக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் ரொம்ப நீர்க்க எனக்கு வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தாலே பரவாயில்ல தான். சாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஐட்டங்கள் பண்ணின்ட்டு எல்லாம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த கால் பிரச்சனையினால் மழை பெய்யறதா சில்னஸ் வந்துடுறதுனாலே எனக்கு பொதுவாக கால் வலி வரும். இப்போ இருக்கிற இந்த கால் இம்சைக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே புழு நெளிகிற மாதிரி குடையிறது கால். ஸோ அதனால் மினிமலாக கொஞ்சம் பண்ணி வேலைகளை குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இந்த மாதிரி ஒரு கம்பைண்டாக பண்ணின்னு. ஸோ பார்த்தெல்லாம் அருமையாக கொதிக்கிறது, ஃபஸ்ட் கிளாஸ் வாசனை, நிஜமாகவே அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு டெம்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட வேண்டிதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு போரும், வேணும்னா நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்பாவுக்கு உப்பு கம்மியாக தான் கொடுக்கணும். ஸோ அதனால் கம்மி உப்பு தான் நம்மளுது. வேணுன்னா சாப்பிட்றச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கே போரும். நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெள்ளை வெள்ளரிக்காய் கூட்டு நமக்கு மணக்க ரெடியாக எடுத்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் பீர்க்கங்காய் தொகையில் அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்தாப்பில் வானலியில்
நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டுருக்கேன். எப்பயுமே ஒரு நாளைக்கு மிக்சடாக ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஒரே ஆயில் யூஸ் பண்ணுறத விட மிக்சடாக யூஸ் பண்ணாக்கா, அதாவது ஒரு ஐட்டத்தில் ஒரு ஆயில், எல்லா ஆயிலையும் ஒரே ஐட்டத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை. ஸோ இப்போ நான் வந்து முன்னாடி பண்ணதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன், இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொடுத்தேல் அப்படின்னாக்கா அந்த ஃபேட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எக்ஸாக்டாக அதோட எனக்கு சொல்ல தெரியல, நான் அப்புறமா உங்களுக்கு என்னன்றதை டீட்டெயில் ப்ராப்பராக சொல்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச கையோடு நம்ம நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதோட காஞ்ச மிளகா, பருப்புகள் செவக்க ஆரம்பிக்கிறது. இப்போ நான் பார்த்தேனாக்கா பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீர்க்கங்காய் எடுத்துட்டுருக்கேன். நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லியை தண்டோடு போட்டுக்கோங்க. தண்டில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நார் சத்து இருக்குது. நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம், தழையை மட்டும் எடுத்து நல்லா வாசனைக்கு கார்னிஷிங்னு எடுத்து போட்டுடுறோம். நிறையா நேரங்களில் தண்டு வந்து கிள்ளி தூக்கி போட்டுடுறோம். ஜென்ரலாக தண்டை நிறையா யூஸ் பண்ணுங்க, அதில் உள்ள நார் சத்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது இப்போ நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா அளவு பார்த்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ண வேண்டாம், இது ரொம்ப நீர்க்காய் ப்ளஸ் வந்து சீக்கிரமாக வதங்கக்கூடியது, சாஃப்டான காய், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இதுக்குண்டான தேங்காயும் இதோடையே ஆட் பண்ணிடலாம். அதில் ஈரம் இருக்கிறதுனால தேங்காய் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரையெல்லாம் ஆகாது, எல்லாமே சட்டுன்னு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லாமே வதங்கிடும். கொஞ்சம் வதங்கி எடுத்தோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இந்த காயெல்லாம் உப்பு தாங்காது, ஸோ அதனால் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதை ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம இதை அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பீர்க்கங்காய் தொகையல் ரெடி. நான் முன்னாடி பண்ண கூட்டில் வந்து நீங்கள் அந்த வெள்ளரிக்காய்க்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக பாட்டில் கார்டு போட்டுக்கலாம். ஈவன் இந்த பீர்க்கங்காய் போடலாம், சௌ போடலாம், பூஷ்ணி பத்தை போடலாம், மேங்களூர் சௌத்தைக்காய் போடலாம். எல்லா காயுமே வந்து விதவிதமாக காய்கறிகள் போட்டு நீங்கள் அதே வேறு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேமாக இருக்கும், காய் மட்டும் மாற்றி நீங்கள் அந்த கூட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இது வதங்கின கையோடு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்படி இருக்குல்ல தொகையல், தக்கான்னு இருக்கு. சாதத்தை வச்சாச்சு. வடாத்தை பொரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இன்றைக்கி உண்டான தளிகை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இன்றைக்கி உண்டான தளிகை பார்த்தேன்னா ரொம்ப அருமையாக மணக்க ரெடி ஆகிடுத்து. பார்த்தேன் அப்படின்னாக்கா நாட்டு வெள்ளரிக்காய் போட்டு ஒரு புளிக்கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன் கூட்டு. அதுக்கப்புறமா இறைக்காய், தட் இஸ் பீர்க்கங்காய் தொகையல் பண்ணியிருக்கேன். அப்புறமா வத்தல் பொரிச்சிருக்கேன், சுட சுட சாதம், தயிர். அதுக்கப்புறமா இந்த காம்பினேஷனுக்கு மோர் மிளகா இருந்தால் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகையெல்லாம் அருமையாக சுட சுட ரெடியாக எடுத்து. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.